ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வா வசு வருஷம் மாசி மாதம் 6ஆம் நாள் 18/2/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் இவருடைய அன்பையும் ஆசியையும் நாம் பெறுகின்ற பொழுது எந்த நாளும் நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே அபரிமிதமான ஒரு சக்தியை தரக்கூடியது புதன்கிழமை. சுபகாரியங்கள் செய்வதற்கு இந்த புதன்கிழமை அமைந்தால் அதைவிட ஒரு சிறப்பு வேறு எதுவும் கிடையாது. அதனாலே தான் பொன் கிடைத்தாலும் விலை மதிப்பற்றது பொன், அந்த பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதென்றார்கள். அந்த அமைவது அந்த முகூர்த்தத்திலே ஒரு திருமணமோ ஆலய கும்பாபிஷேகத்திற்கோ அந்த திதி நட்சத்திரம் இவையெல்லாம் சேர்ந்து இந்த வாரம் கிழமை வருகின்ற பொழுது புதன்கிழமை அமைந்தால் அது ஒரு அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது. எனவே இந்த புதன்கிழமையிலும் நாம் ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்து கொண்டு இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலும் இந்த மகோத்சவங்கள் மாசி மகத்தையொட்டியதாகிய மகோத்சவம் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆலயங்களும் உண்டு. இல்லது 12 நாள் திருவிழா அல்லது 10 நாள் திருவிழா என்றால் தொடங்குகின்ற ஆலயங்களும் உண்டு. 3 நாள் உற்சவம் என்றால் வருகின்ற நாட்களிலே அந்த உற்சவங்கள் ஆரம்பமாகி அந்த 3 நாட்களுக்கும் உற்சவம் நடைபெறும். அவ்வாறு அம்பாள் ஆலயங்களிலே இந்த மாசி மகத்தை முன்னிட்டு சிறப்பான அபிஷேகங்கள் ஆராதனைகள் உற்சவங்கள் வழிபாடுகள் சங்காபிஷேகங்கள் பால்குட பவனிகள் எல்லாம் இந்த மாசி மகத்திலே சிறப்பாக செய்வார்கள். அந்த வகையிலே இலங்கை திருநாட்டின் மலையகத்தின் கண்ணே மாத்தளை என்கின்ற புகழ்பூத்த மாத்தளை என்று ஊர் பெயரை சொன்னாலே முத்துமாரி அம்பாள் ஞாபகத்துக்கு வரும் எல்லோருக்கும். மாத்தளை முத்துமாரி முத்துமாரி அம்பாளுடைய மகோற்சவம் கடந்த 8ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மாசி மகத்தன்று பஞ்சரத பவனி 5 ரதங்களிலே தேரிலே 5 மூர்த்திகள் ஆரோகணித்து நகர்வலம் வருகின்ற சிறப்போடு கூடிய மாசிமக உற்சவம் சிறப்பாக நடைபெறுகின்றது. இவ்வாறு இந்த உற்சவங்களிலே பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் எல்லாம் சென்று பிரார்த்தனை செய்து அம்பாளை வேண்டி வழிபாடு செய்வார்கள். இந்த அம்பிகையை நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகள் நமக்கு கிடைக்குமாம். அம்பாளிடத்திலே நாம் எதை வேண்டுமானாலும் வேண்டி பெற்றுக்கொள்ளலாம். அம்பாள் அங்கே அலங்காரமாக அணிந்திருக்கின்ற அணிகலன்கள் ஆடை ஆபரணங்கள் மலர் மாலைகள் அம்பாளுடைய அலங்கார காட்சிகளை பார்ப்பதற்கு கண்கள் 1000 வேண்டும் என்பார்கள். இவ்வாறு இந்த உற்சவ காலங்களிலே அந்த அருள் நிறைந்திருக்கின்ற பொழுது நாமும் சென்று பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளையும் கிடைக்கக்கூடியதாக அமையக்கூடியது
எனவே இந்த புதன்கிழமை அம்பிகையினுடைய இந்த மாசிமக மகோத்சவங்களை நாமும் கலந்து அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்து வழிபாடுகள் செய்கின்ற பொழுதும் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நமது சமய கலாச்சார விழுமியங்களை பாதுகாக்கின்ற வகையிலும் அடுத்த சந்ததிக்கு எடுத்து கூறுகின்ற வகையிலும் ஆண்கள் வெள்ளை வேட்டி சால்வையோடு ஆலய வழிபாட்டுக்கு செல்ல வேண்டும். தாய்மார்கள் பட்டு சேலை அணிந்து செல்ல வேண்டும். இளம் வயது பிள்ளைகள் நாகரிக உடைகளை தவிர்த்து பட்டுப்பாவாடை தாவணி அணிந்து செல்ல வேண்டும். இப்போ ஆலயங்களுக்கு செல்கின்ற பொழுது தலைவிரி கோலத்தோடு செல்வது ஒரு நாகரிகம் என்ற போர்வையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது, தவிர்க்கப்பட வேண்டும். இறையருளும் குருவருள் நமக்கெல்லாம் கிடைப்பதற்கு இறைவனை வழிபாடு செய்ய செல்லுகின்ற பொழுது நாம் கலாச்சார உடைகளோடு சென்று ஆலய வழிபாடு செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.